மற்ற யூடியூப் சேனல்ஸ், குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பு எதுவுமே பார்க்காதீங்க. தயவு செய்து பார்க்காதீங்க. நாம் ஏன்னா 100% பே அவுட் கொடுக்க போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை வந்து நாம ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்தால் கவுத்தம் செய்ய முடியாது. சரிங்களா? இப்போ நம்ம நிறுவனத்து மேலே எத்தனையோ குற்றச்சாட்டுகளோட எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறுவனத்தை எப்படியாவது தடுக்கணும், நிறுத்தணும் அப்படின்ட்டு. அந்த ஒரு நோக்கத்துக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேவுட் சமாச்சாரம் வந்து இப்போ நிறைய பேர் ஜூன் நாளுக்கு அப்புறம் வந்துடும் அதனால வரல இன்னும் டிலே ஆகிட்டு நிறைய பேர் பயம். எதனால பயம்? பேமெண்ட் வருமா வராதா, இல்லை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இத்தனை விஷயங்களும் இருக்கும்போது ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு பயம் வரும். ஸோ இந்த பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம எம்டி சார் அரெஸ்ட் ஆனப்பையும் நம்மளுடைய பேவுட் நமக்கு வந்துட்டு தான் இருந்தது. இப்போ எம்டி சார் வந்து பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் கரெக்டான முறையில் வந்துட்டு இருக்கு மெம்பர்ஸ்க்கும். இப்போ எந்த இடத்துலையும் வந்து பேமெண்ட் கொடுக்காம ஏமாத்திட்டு போகிறதுக்கான இங்கே வந்து ஒரு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஆஃபீஸ் ஏன் ஓப்பன் பண்ணியிருக்கணும், அப்பையும் ஓப்பன் பண்ணியிருக்கணும், ப்ராடக்ட்ஸ் இத்தனை பேர் ஆர்டர் போடுறாங்க, இத்தனை ஸ்டோர் இருக்கு. இதை பற்றிலாம் ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க? ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் தான். நைவேத்தியத்தை பொறுத்த வரைக்கும் 100% நம்பி இருக்கிறவங்கள என்னைக்குமே கைவிடாது. இதை நீங்க நம்பணும். நீங்க நம்பாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை வீடியோ வந்தாலும் அதுக்காக நாம இதை பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம வாயை நம்ம மூட முடியும், ஊர் வாயை மூட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். யூடியூப் சேனல்ஸ்லயும் வாட்ஸ்அப் குரூப்ல வர மெசேஜ், எந்த மெசேஜையும் நீங்க வந்து பிளைண்டா நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கருத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக அதை நம்பி உண்மையா கேட்டீங்கன்னா அதை விசாரிச்சு பார்த்து அதுக்கு உண்மைகளை நிரூபிக்கப்பட்டால் தான் உண்மை நம்ப முடியும். ஸோ இவங்க சொல்ற மாதிரி மோசடி நிறுவனம், இது வந்து போலீஸே மோசடின்னு சொல்லிடுச்சுன்னா ஸோ காவல்துறைக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களும் சில விஷயங்களை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் நாம தப்பு பண்ணாம இருக்கணும், நம்ம பயப்பட தேவையே இல்லை. காவல்துறை தப்பு பண்ணாதான் நம்ம ஆக்ஷன் எடுக்கும். நம்ம தப்பு எதுவும் பண்ணல, கரெக்டான முறையில் நிறுவனம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான இதுதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஓஎம்க்கு எதுக்கு நம்ம பேமெண்ட் போடணும். இப்போ 1000 ஸ்டோருக்கு மேல இருக்கு. இந்த 1000 ஸ்டோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 10,000 போட்டிருக்காங்க. பேமெண்ட் சுருட்டிட்டு ஓடணும்னு நினைச்ச கம்பெனியா இருந்தா எதுக்காக ஸ்டோர்ஸ்க்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும்? அது வந்து ஸ்டோரோட கமிஷன் அமௌண்ட். ஓகேங்களா? ஸ்டோர் எடுத்தவங்களுக்கு தெரியும் எதுக்காக நம்ம போடணும். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நிறுவனத்தை காசு இல்லாமையோ காசு சுருட்டிட்டு ஓடுங்கிற எந்த ஒரு நோக்கமும் கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்ப நம்ம ஆஃபர் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இப்பயும் சிஎம் அப்டேட் பண்றாங்கல்ல, இப்பயும் சிஎம் எஸ்எம் கிடையாது, கோல்டு இருந்து சில்வர் கிடையாது, கோல்டு டைமண்ட் கிரவுன் இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்றாங்க. பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மே 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய கிரவுன் அப்டேட் பண்ணி சீலிங் முடிச்ச மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நிறுவனத்தை எந்த இடத்துலையும் நம்பாம இல்லை. ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒரு எஜுகேஷன் இல்லாதனால, நிறுவனத்தை பத்தி பிசினஸை பத்தி ஒரு எஜுகேஷன் இல்லாதனால இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஸோ எந்த இடத்துலையும் நீங்க ஆசிலேட் ஆகாம மைண்ட் செட் உறுதியா இருங்க. எந்த இடத்துலையும் உங்களுடைய பேமெண்ட் வராம போகாம இருக்காது. கண்டிப்பா என்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எங்க சார் சொல்லுவாரு, சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேமெண்ட் போட தான் போறோம், நம்ம வரதான் போகுது. அப்ப இவங்கலாம் அவங்க சொன்ன விஷயத்த எங்க போய் நிரூபிப்பாங்கன்னு தெரியல. ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த யூடியூப் வீடியோவும் வாட்ஸ்அப் குரூப் மெசேஜையும் பிளைண்டா நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் எம்டி சார் சொன்னாதான் அது உறுதியா நாம வந்து நம்பணும். ஸோ நம்ம நிறுவனம் எப்படிக்கும் நம்ம கைவிடாது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நிறுவனத்தை லைஃப் லாங் பீஸ்ஃபுல்லா நடத்தும்போது சில கரெக்ஷன்ஸ் இருக்கும், சில மாறுதல்கள் இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு இடத்துல நம்ம பண்ணிட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் யாருக்குமே இல்லைங்கிற பட்சத்துல அதை பண்ண வேண்டிய கட்டாயம். அது இந்த பேவுட் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் நிறுத்திட்டு ஓபன் பண்ணி போடும்போது நிறைய விஷயங்களை யோசனை பண்ணி தான் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே டைம்ல இப்ப கூகுள் பேலயே ஒரு நாளைக்கு 1,00,000 தான் லிமிட். அதுக்கப்புறம் நம்மளால யாராலையும் அந்த கூகுள் பேல டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல பேவுட் கொடுக்குற விஷயத்துக்கு அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் நம்ம இருக்கும். ஸோ ஓஎம் வெளியே போயிட்டாங்க. இப்போ பேவுட் கொடுத்தாச்சு, அவங்க பேவுட்டும் எடுத்துட்டாங்க. அடுத்து அவங்க பிஎம் அப்டேட் பண்ணிட்டு பேவுட் எடுத்துக்கலாம். அடுத்த பேமெண்ட் பிஎம்மும் ஆல்ரெடி பேவுட் கொடுத்துட்டாங்க, சாரி வித்ரா கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த வாரத்தை எண்டுக்குள்ள அவங்க பேவுட் வந்துடும். அவங்களும் அடுத்த 30 days வரைக்கும் வித்ரா போட மாட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த மெம்பர்ஸ் வந்து எப்படி போடலாம், 2 மெம்பர் கொட்டுக்கா போடலாமா, 4 மெம்பர் கொட்டுக்கா போடலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன்ல இருக்கு. அது டிஸ்கஷன் பண்ணிட்டு சொல்லதான் போறது. ஜூன் இறுதிக்குள்ள நம்ம வித்ரா ப்ராசஸ் பண்ண தான் போறோம். ஸோ எந்த இடத்துலையும் யாரும் பயப்படாதீங்க. டவுன்லைன்ஸ் வந்து டவுன்லைன்ஸ் வந்து யாராவது பயப்பட்டாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க கைட் பண்ணுங்க. நீங்க கைட் பண்ண நீங்களே ஆசிலேட் ஆகாதீங்க எந்த இடத்துலையும். ஸோ நீங்க கைட் பண்ணுங்க, நீங்க பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்கோம், அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு நல்ல பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக. ஸோ அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே மனசுல வச்சு
தைரியமாக பிஸ்னஸ் பண்ணுங்க, தைரியமாக இருங்க. எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக நல்ல விஷயமா முடியும். இது கண்டிப்பாக உறுதி அளிக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாரும் பிளைண்டாக நம்பாதீங்க. எந்த விஷயங்கள் சொன்னாலும் அவங்க சொல்கிற விஷயம் ஃபைனல் எந்த பாயிண்ட் என்ன கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது அமௌண்ட் வந்து அவங்க சுருட்டி ஓடிடுவாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம அமௌண்ட் சுருட்டிட்டு ஓடணும் அப்படின்னா இப்போ 1000 ஸ்டோருக்கு மேலே இருக்கிறோம், அவங்களுக்குலாம் எதுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்துருக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ஆஃபர் கொடுத்துருக்கணும். நம்ம ஒரு க்ரௌன் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா 300 ரூபாய் சீலிங் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு க்ரௌன் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 680 ரூபா சீலிங் வந்துடும். 480 ரூபா 680 ரூபா வந்துடும். 1800 ரூபா சீலிங்கிறது ஒரு 2000 3000 போட்டுக்கங்க. அந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுத்துருக்கோம். அப்பயும் மக்கள் க்ரௌன் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிறுவனம் நம்ம நிறுவனம் கிடையாது. நம்ம க்ளீனாக பிஸ்னஸ் பண்ணுறோம். எந்த இடத்துலையும் யாரையும் ஏமாத்துற ஒரு எண்ணம் கிடையாது. க்ளீனாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேவர் சமாச்சாரம் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது எல்லாமே சுப முடியும். யாரும் பயப்படாம இருங்க. ஒரு வாரம் 2 வாரம் இங்கே பிரச்சனையே கிடையாதுங்க. சரிங்களா? லைஃப் டைமுக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கணும் அப்படின்னா சில கரெக்ஷன்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் பயப்படாதீங்க, கிளாரிட்டியா இருங்க. பிசினஸ் பண்ணுங்க, ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க. இதுக்காக தான் நான் ரெகுலரா சொல்றேன். ஆஃபீஸ் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி நிறுவனத்தை பத்தியும் உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி எஜுகேட் ஆகுங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை பத்தி எந்த பயமும் இல்லாத உங்களுக்கு நீங்க வந்து பிசினஸ் டிராவல் பண்ணுவீங்க. ஸோ எந்த இடத்துலையும் ஆஃபீஸை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.